எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்மை ஆராதிக்க எங்களை கர்த்தர் நீர் வரவழைத்தபடி நாள் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலன் ஆண்டவரே, உங்களுடைய காரியம் எங்களை இழுத்துக்கொண்டபடி நாள் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு நோக்கம் உண்டு. விசேஷமா இந்த நாளில நமக்கு நன்றி செலுத்தப்படியா வந்திருக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கப்படியா வந்திருக்கிறோம். குடும்பமாய் நம்மை ஆண்டவரை வாழ்த்த மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த ஸ்தோத்திர ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உண்மையுள்ள சாட்சி ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்க வாசிக்கிறோமே. ஆமா, ஒவ்வொரு சாட்சியும் மக்கள் உயிர்ப்பிக்கிட்ட தகப்பனே, நீர் பெரியவராய் ஆண்டவரை எழுந்தருளுவதாக எங்கள் மத்தியிலே ஆண்டவரை நீர் எழுப்பும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படாமல் பார்க்கிறோமே. அது நடக்கட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். ஆண்டவரை கட்டுகள் அறுக்கப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம். பெரியவர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் இந்த காலவெளியிலே செகண்ட் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 145. சங்கீதம் 145 சபையின் வாசிக்க. சங்கீதம் 145. ராஜாவாக என் தேவனை உயர்த்தி உங்களுடைய நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் பயப்படுத்தவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஒரு சிறந்த மகிமை பிரயாசத்தையும் உடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். அவர்கள் ஒரு மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லா மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியை மேலும் மேலுள்ளது. மனுபுத்திரனுக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தமது பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுவதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். என் வாய் சங்கீதம் 84வது அதிகாரம் 3வது 4வது வசனம் எப்படியாக சொல்கிறது, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உங்களுடைய வீடுகள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் கருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் பொருள் கிடைத்தது. உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வசனங்களை அவருடைய உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடலாம். துன்பம் உன்னை சூழலை கிடைத்தாலும் இன்பம் இழந்தேன் என்று நீ சொன்னாலும் என்னை பார், நீ பெற்ற பேரரசிவாதம் கர்த்தர் சீதையாவும் ஏற்பி தரும். செய்த நன்மைகள் யாவும்
ஒன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். நீலம் கொண்டுள்ளோரை நீர் பார்க்கும் போது நீனை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உனக்கு பலன் கொள்ளா பேராசீர்வாதத்தை பார். பரலோகம் பொக்கிஷமும் வீடும் பார். ஏந்தி பாரி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னில் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அநேகப்படாதே கர்த்தரும் பற்றும். அநேகமாய் நீ பெற்ற சிலாக்கியங்கள் தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். நீ பார்வை பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னில் ஒன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். குமாரனால் விடுவிக்கப்பட்டவன், whom the son sets free, whom the son sets free. இந்த வருஷம் அருமையாவுல சங்கிலிகள் அறுக்கப்படுகிற அந்த ஒரு தலைப்பை வைத்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய சித்தம் விருப்பம் என்னவென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரை அருமையாவுல கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டுகளை அறுக்கிற தேவன் அருமையாவுல இன்றைக்கு அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கத்து செய்து கொண்டு இருக்கிறார். இந்த காலவெளியில் நமக்கு பிரயோஜனமாக நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு நாம் திரும்பலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் அருமையோடு மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இதுக்கு இந்த ஒரு புத்தகத்துக்கு இந்த காலத்திற்கும் நாம் வசிக்கிற காலத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நியாயாதிபதிகள் காலம் பார்க்க வேண்டும் என்றால் அருமையோடு அந்த நாட்களிலே தலைவர்கள் இல்லை. திரும்ப திரும்ப அந்த புத்தகத்தில் பார்க்கிற காரியம், அந்த நாட்களில் ராஜாக்கள் இல்லை, ராஜா இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போன்றபடி செய்தான். இன்றைக்கும் அருமையான நம்முடைய வாழ்க்கையில் நான் வசிக்கிற உலகத்தில் சரியான தலைவர்கள் இல்லை. ஒரு காலத்தில் தலைவர்கள் இருந்தாங்க, நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி தலைவர்களை சூஸ் பண்ணனா கூட எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, எல்லாமே மோசம்தான். எந்த கட்சியும் மோசம், அந்த கட்சிக்குள்ள ஒரு தலைவன் பார்த்தா எல்லாமே மோசமாக தான் இருக்கிறாங்க. இருக்கிற மோசமானவங்கள யார் தேர்வோம் அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தலைவர்கள் இல்லாத பட்சத்தில் சமுதாயம் சீர்கெட்டு போகும். தலை கெட்டு போச்சுன்னா கெட்டு போகுமா? குடும்பத்தில் தலை சரியில்லைன்னா குடும்பம் அப்படி தான் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் தலை சரியில்லைன்னா சரி இருக்காது. இன்றைக்கு நாட்டில் தேசத்தில் தலை அருமையாக சரியில்லாத நிலை காணப்படுகிறது. ஆகிய நியாயாதிபதிகள் காலம் பார்க்க வேண்டும் என்றால் அந்நாட்களில் ராஜாக்களில் அவனவன் தன் பார்வைக்கு சரி போன்றபடி செய்தான். சரி என்ற காரியமே அந்த நாட்களில் அவனவனை கேட்டால் என்ன சொல்லுவான், அவன் சொல்கிறது தான். இந்த நாட்களில் கூட அப்படி தான் இருக்கிறோம். சரின்னு இருக்கையில் இந்த காலத்தில் எப்படிப்பட்ட காலம் இருக்குன்னா தப்பே கிடையாது. தப்பே, there is nothing wrong. எதுவுமே தப்பு கிடையாது. நான் என்ன ஆணுன்னு சொல்லுவேன், நான் என்ன பெண்ணுன்னு சொல்லுவேன், அது கூட என்னங்க தப்பு கிடையாது. நான் என்ன மரம் சொல்லுவேன், தப்பு கிடையாது. நான் பூனைன்னு சொல்லுவேன், நாயின்னு சொல்ல தப்பு. இன்னைக்கு எதுவுமே தப்பு கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சரியை அருமையாலே குலைத்த, கலைத்த, மறைத்த, அருமையாலே மழுக்கின ஒரு நிலையில ஒரு மனநிலையில காணப்படுகிறோம். நத்திங் இஸ் ராங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா there is nothing called absolute right. ஒரு சரி என்ற ஒரு காரியமே இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம். யாரையும் தப்புன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தப்புன்னு சொல்ற பழக்கம் வந்துருச்சு. நம்மளை தப்புன்னு சொல்லுவோம், அது சொல்லக்கூடாது. இட்ஸ் பொலிட்டிக்கலி ராங், பொலிட்டிக்கலி இன்கரெக்ட். யாருமே என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இப்படி நீங்கள் தப்பாக இருக்குன்னு சொல்லி, நீங்கள் சரியா இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே சரி. அப்படிப்பட்ட ஒரு காலம் மறுபடியும் நியாயாதிபதிகள் காலம் அப்படி தான் இருந்துச்சு. அவன் பார்வைக்கு அவன் தான் சரிங்க. எனக்கு யாரு கேட்டால் சொல்ல, நான் செய்கிறதா சரி, நான் செய்கிறது எல்லாம் கண்ணுக்கு தெரியும். தப்புலாம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலம் அப்படி தான் காணப்படுகிறது. நியாயாதிபதி காலத்துக்கு பிறகு ராஜாக்கள் காலம் வருகிறதை பார்க்கிறோம். இந்த ராஜாக்கள் காலத்துக்கு முன்பதாக சமுதாயம் சீர்குலைந்த நிலை.
இன்றைக்கு நீங்கள் நானும் அருமையாவுல கடைசி காலமாகிய லவோதிக்கேயா காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலம் பார்க்க வேண்டும் என்றால் சீக்கிரத்திலே ராஜாதி ராஜா வரப்போகிறார். அதுக்கு முன்பதாக நம்முடைய சமுதாயம் கெட்டுப்போன நிலை. வேதத்தில் வாசிக்கும் பொழுது, மல்கியான் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, எடுத்து வாசிக்க வேண்டாம், அருமையான அந்த காலம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் கடைசி காலம். அதுக்கு பிறகு யூதருக்கு ராஜா வந்து பிறக்கிறார். தான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுகிறோம். யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே கிடைக்கல விட நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று பார்க்கிறோம். So before the reign of the king, we see the end of the Old Testament again in a very chaotic condition, ஒரு சீர்குலைந்த நிலை. அந்த மல்கியா புத்தகத்தில் திரும்ப திரும்ப வாசிங்கன்னா இவங்க கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் சொல்ல, அப்பா நான் அவனை நேசிக்கிறேன். என்னை எப்படி நேசிச்ச நீ? அப்பா நீ வந்து என் பலிபீடத்தை அசுத்தம் பண்ற. நாங்கள் எப்படி அசுத்தப்படுத்தணும்? என்ன கேட்டாலும் குறுக்க கேள்வி கேட்குறாங்க. இதுதான் அந்த காலம். போன வாரம் எங்கள் வீட்டில் வந்து கேரல்ஸ் வந்துச்சு. கேரல்ஸ் வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்து கேரல்ஸ்லாம் பாடினாங்க. பாடி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து சின்ன வயசில் இந்த சபையில் வளர்ந்தவர். இதுக்கப்புறம் வெளியூருக்கு போயிட்டார். வெளியூருக்கு போயிட்டு வந்தார். அவரும் வந்தார். முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பாஸ்டர் கேள்விக்கிறோம். நீங்கள் வந்து சாட்சி கொடுத்தீங்களா? நீங்கள் இந்த மேரி மார்த்தா நீங்கள் இப்போ டிக் பண்ணீங்களா? நீங்கள் கொடுத்தீங்களா? ஆளுக்காளுக்கு இவர் பார்த்து பயந்துட்டார். இவர் சின்ன வயசில் வரும்போது யாரும் பாஸ்டர்களை கேட்க மாட்டேங்க. இப்போ ஆளுக்காளுக்கு என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்குறாங்க. ஆளுக்காளு கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் லவோதிக்கேயா காலம். இது என்ன பண்ணுறது? அப்படி தான் கேள்வி வைப்பாங்க. அவங்க லபோதி போன்னு கேட்குற காலம் தான் லவோதிக்கேயா காலம். அது லபோதிபோ காலம். அது ஐயா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவன இஷ்டத்துக்கு கேட்குறாங்கம்மா. அப்படிப்பட்ட காலம் அருமையாவுல. ஸோ இந்த நியாயாதிபதிகள் காலம் என்பது அப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த காலத்தை அருமையாவுல 6 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 12 நியாயாதிபதிகள் உண்டு. There are 12 judges and this can be separated into 6 portions, 6 parts, 6 periods. குறிப்பாக 6 பிரதான நியாயாதிபதிகள், 6 சிறிய நியாயாதிபதிகள் இருக்கிற. 12 வந்து முக்கியமான காரியம். There are 12 prophetical books, 12 apostles, அருமையாவுல 12 disciples, அருமையாவுல 12 அருமையான ட்ரைப்ஸ் நிறைய பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ஜட்ஜஸ் பார்க்கணும். அந்த 12 ஜட்ஜஸில் அருமையாவுல இந்த மேஜர் ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒத்னியேல், எஹூத், தெபோராள், கிதியோன், யெப்தா, சிம்சோன். இவங்கெல்லாம் தேர் ஆர் மேஜர் ஜட்ஜஸ். அது மாத்திரம் இல்லை, மைனர் ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சம்கார், தோலா, யாயிர், எப்சான், இலோன் அண்ட் அப்தோன். இவங்கெல்லாம் மைனர் ஜட்ஜஸ். ஓகே, this is just for information. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலவெளியில் அருமையாவுல உங்களுடைய கவனத்தை யெப்தாவின் காலத்துக்கு திருப்ப விரும்புகிறேன். To the period of Jephthah. It's a very important period. அருமையாவுல இது 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யெப்தா என்றால் அருமையாவுல தேவன் விடுவிக்கிறவர், தேவன் விடுவித்தவர். Whom God sets free. The word Jephthah means whom God sets free. இந்த வருஷ கடைசியில் அருமையான இன்னொரு செய்தியை நான் கேட்போம். கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு விடுவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம விடுவிக்கிறவராய் இருக்கார். விடுதலை நாயகனாய் நம்மதிலே அவர் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினார். ஆமென், ஆமென். a true a real deliverance. இந்த காலவெளியில் நமக்கு பிரயோஜனமாக நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து. இஸ்ரவேல் புத்திரர் என்னங்க மறுபடியும் இந்த நியாயாதிபதிகளே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் நீங்கள் பார்க்கலாம். என்ன சைக்கிள் பார்க்கலாம்னா இவங்க வந்து தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு சத்ருவை அனுப்புவார். சத்ரு அனுப்பினவர் உடனே என்ன பண்ணுவாங்க? இவங்க ஐயோ ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவர் ஆண்டவன் கேட்பாங்க, கெஞ்சுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு விடுதலை நாயகனை அனுப்புவார், விடுவிக்கிற அனுப்புவார். விடுவிக்கிற அனுப்பிச்ச உடனே விடுதலை வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருந்த உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க பழைய குருடி கதவை தட்டி மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் ஒரு சத்ரு அனுப்புவார். இது வந்து திரும்ப திரும்ப நடக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நியாயாதிபதிகளில் அந்த முதல் நியாயாதிபதி யாருங்க? நம்ம பார்த்தோமே, யாரு முதல் நியாயாதி? ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் யாருமா? இப்பதான் சொன்னேன்னு, ஒத்னியேல். அந்த ஒத்னியேல் நாட்கள்ல ஆண்டவர் சத்ருவை கொண்டாடுறாரு. எங்க கொண்டாரு? சத்ருவை பார்த்தார்.
பக்கத்தில் யாருமே சத்துரு இல்லைம்மா. பக்கத்தில் யாரும் சத்துரு இல்லை. எங்கேருந்து கொண்டாந்தாரு தெரியுமா? மெசபத்தோமியா தேசத்திலிருந்து, தூர தேசத்திலிருந்து கொண்டாடுறாரு. நதிக்கு அப்புறம் அந்த பக்கத்துலேருந்து கொண்டாடுறாரு. காரணம் என்ன? யோசுவா நாட்கள்ல சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறிய அடித்தார். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். யோசுவா அர்மியாவில் மறிக்கும்போது சொல்றான், அப்பா இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமா இருக்கு. ஸோ எனக்கு பிறகு யார் யூதா நடத்துவாங்க, நீங்கெல்லாம் போய் இன்னும் என்ன பண்ணுங்க, நீங்க தேசத்தை சுதந்திரிங்கன்னு சொன்னா, இவங்க வந்தாங்க கொஞ்சம் சண்டை போட்டாங்க, பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு ஜாலியா உட்காந்துட்டாங்க. ஜாலியா உட்காந்துட்டு, ஐயா இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு உற்சாகம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு கூட்டம் தவறுறது இல்லை, ஒரு ஜப கூட்டம் தவறுறது, நல்லா ஜபம் ஊழியங்கள் எல்லாம். அது கொஞ்சம் வந்த பிறகு அப்படி கொஞ்சம் அப்படி ஐயா ஒய்யாயிரமா அப்படி உட்கார்ந்துருது. இதுதான் நடக்குது. நியாயாதிபதி காலத்தில் அதுதான் நடந்துச்சு. ஆகையால் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் என்ன நினைச்சிட்டாங்க, பக்கத்தில் யாருமே சத்ரு நீ இல்லையா, உனக்கு நான் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரேன் சத்ரு. உன் பிரச்சனையை கர்த்தர் வெளி தேசத்துல கொண்டு வருவார். ஜாக்கிரதையா இருப்போமா. that's what we see. அதுக்கு பிறகு அர்மியாவிலே நான் பார்க்கிறோம், மற்றவங்க எகுத் காலத்தில் யார் சத்துரு? மோவாப் சத்துரு. அப்போ ஒரு எக்லோன், ஒரு குண்டு ஒரு ராஜா இருந்தார், அவன் தான் சத்துரு. அர்மியாவில் அடுத்தது பார்க்கும் பொழுது சம்காருக்கு பெலிஸ்தியர் சத்துரு. தெபோரால் நாட்களில் கானானியர் சத்துரு. கீதியோன் மக்களில் மீதியானர் அமலேக்கியர் சத்துருக்களாக பார்க்கிறோம். எப்தான் நாட்களில் அம்மோன் பெலிஸ்தியர் சத்துருவா இருக்கிறதை பார்க்கிறோம். அர்மியாவில் சிம்சோன் நாட்களில் பெலிஸ்தியர் சத்துருவா இருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் எங்கன்னா கிட்ட வந்துட்டாங்க, சுற்றி வந்துட்டாங்க. முதல்ல சத்துருவே இல்லை, பிரச்சனையே இல்லாத நாட்களில் இவங்க தப்பு பண்ணி பிரச்சனைய சில வாழ்க்கையில் பிரச்சனை அவசியம் கிடையாது, இவங்களே வலியா கூப்பிடுறாங்க பிரச்சனை. என்ன பண்றது? ஆண்டவர் பிரச்சனை அனுப்ப வேண்டியதா இருக்கு. வாசிக்கலாமே, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் ஏப்பா போன வாட்டி செஞ்சல்ல, தப்பு நடந்துச்சுல, how can you do it again and again and again? இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகளா அருமையாவில் தவறு செய்கிறோம். நம்ம எல்லாம் to err is human. அறியாமல் தவறு செய்வது ஒரு மனித இயல்பு. ஆனா திரும்ப செய்யக்கூடாது, திரும்ப செய்யணும். இஸ்ரவேல் மக்கள் பார்க்கும் பொழுது திரும்ப தவறு செய்கிற நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நடப்பித்தார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும், கவனிங்கம்மா, பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும், என்னவா சீரியாவின் மேப் கொஞ்சம் மைண்ட்ல வச்சு பார்க்கணும். நீங்க இஸ்ரவேல் பண்ணாங்கன்னா சீரியாவுடைய தெய்வர்களை வணங்கினாங்க. சீதோனின் தேவர்களையும், அப்புறம் சீதோனுடைய தெய்வங்கள். சீரியா தான் நம்ம இப்பெல்லாம் பார்க்குறோமே நியூஸ்ல டெய்லி என்ன பார்க்குறோம்? சீரியா பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஹிஸ்புல்லா பார்த்தோம். அதுக்குள்ள ஹிஸ்புல்லா. அதுக்கு பிறகு சீதோன் பார்த்தோம், லெபனான் தேசம். சரிங்களா? ஸோ இவங்க வட பக்கத்திலே வட திசையில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் சைடுடைய தெய்வங்களை வணங்கினாங்க. சீதோன்லயும் சீரியாவில் இருக்கிற தெய்வங்களை வணங்கினாங்க. அடுத்தது வாசிக்கலாம். மோவாப்பின் தேவர்களையும், அப்புறம் ஈஸ்டர்ன் சைடுல இருக்கிற மோவாப், அம்மோன் புத்திரரின் தேவர்களையும், சைடுல அம்மோன் புத்திரருடைய தெய்வங்கள், பெலிஸ்தியரின் தேவர்களையும் சேவித்தார்கள். வெஸ்ட்ல இருக்கிற நல்லா கவனிங்கம்மா. இவளை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க சுத்தல் இருக்கிற அவங்க கடவுளெல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க என்னன்னா அவங்களோட எப்படி இருக்கலாம், நம்ம கொஞ்சம் எப்படி இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், சமாதானமா இருக்கலாம். சுத்தில எல்லாரோட பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஒரே கடவுளை வாழணும், ஒரே ஆண்டவரை சேவிக்கணும். நான் பாருங்க எல்லா மதமும் சம்மதம். எல்லாரும் என்ன பண்ணுங்க, அப்படி சேர்ந்து சந்தோஷமா இருக்க கத்துங்க. எல்லாரும் நான் உன் பண்டிகைக்கு வரேன், நீ என் பண்டிகைக்கு, அது நான் கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க, நீங்க கொடுத்தா நாங்க சாப்பிடணுமா? அப்படிலாம் இருக்க. நானும் அப்படி கிடையாதுங்க. நானும் போவேன், அவங்க கோயிலுக்கு போவேன், அவங்க வருவேன். நான் ரொம்ப ஃப்ரீங்க. நான் அந்த ஃப்ரீ. சுத்தில இருக்கிற தேசத்து அருமையுள்ள தெய்வங்களை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சுத்தில அப்படி ஃபுல்லா ரவுண்ட் சர்க்கிள் அடிச்சிட்டாங்கம்மா. எல்லா சுத்தில இருக்கிற எல்லா தெய்வங்களும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம், ஜாக்கிரதையா. இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம் அப்படி போயிட்டு இருக்குமா. நியாயாதிபதி காலத்தில் நடந்த காரியம், இஸ்ரவேல் மக்கள் தனித்து வாசம் பண்ண வேண்டிய மக்கள் இன்றைக்கு என்ன பண்ண, எதை விட்டாங்களாம்?
ஆண்டவரை சேவிக்கிறது அது போர் அடிக்குது, பாவம், போர் அடிக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி தான் காணப்படுகிறதுமா. ஆமென், ஹல்லேலூயா. They served everyone except God. ஜாக்கிரதையா இருப்போம்மா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா we shouldn't be compromising. எந்த விதத்தில் மறுமையுள்ள நம்முடைய நிலையை விட்டு செல்லக்கூடாது. இன்னைக்கு எந்த விதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நடு நிலைமையெல்லாம் கிடையாது. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றி, பாகால் தெய்வமானால் தயவு செய்து போயிடு. தப்பே கிடையாது, தப்பே கிடையாது, தயவு செய்து போயிடு. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளா we need to take a stand. நியாயாதிபதியின் காலத்தில் குறிப்பாக அந்த நாட்களில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, சுத்திலும் இருக்கிற எல்லா கடவுளையும் வணங்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை இந்த காலம் என்ன காலம்னா நடுநிலைமை காலம். லவோதிக்கேயா காலம் என்னங்க, அனலும் இல்லாமல். அதான் இன்றைக்கு கிறிஸ்தவ மர்மியாவில் இன்றைக்கு உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். இப்படிதான் நர்மியாவில் அந்த நாட்கள் இருந்தது. வாசிக்கலாம், மேல அவசரத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தர் கையிலும். ஆமென், அம்மோன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் என்ன வரும், ஐயோ அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய சாந்தம் தயவு. ஐயா, ஆண்டவருக்கும் கோபம் வரும். Amen. Church, please understand. We have a God who gets upset. நம்ம அப்படிதான் பார்க்க இஷ்டம் இல்லை நமக்குன்னா. ஆண்டவர் அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர் கோபப்படுவார். தயவு செய்து ஆண்டவருக்கு கோபம் மூட்டாதம்மா. அருமையான இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா, you are making God upset. Don't do it. ஆண்டவர் அருமையாவுல எப்ப கோவப்படுறாரு தெரியுமா, தப்பு செய்யும்போது கூட கோவப்பட மாட்டார்மா. துணிகரமான பாவம் செஞ்சா நிச்சயமா கோபம் வரதான் செய்யும். தெரியாம தப்பு பண்றது, பிள்ளைங்க கூட தெரியாம தப்பு பண்ணா அருமையாவுல தயவுசெய்து கண்டிக்காதீங்க, சொல்லி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம பண்றாங்க. ஆனா கீழ்ப்படிலாம் தயவு செய்து அடிங்க, அடிக்காம விட்டுறாதீங்க. கீழ்ப்படிதல் அருமையாவுல பிள்ளைங்க கத்து. கீழ்ப்படியாம செஞ்சா அதுக்கு பேர் துணிகரமான பாவம். அது நாளைக்கு பிள்ளைய கெடுத்துரும். பிள்ளைக்கு தெரியணும், நான் தெரிஞ்சு தப்பு பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு அடி கிடைக்கும், அல்லாட்டி பாதிப்பு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியணும். துணிகரமான பாவத்தை கட்டாயம் பெற்றோர் கண்டிக்கணும். சில பெற்றோர் கண்டிக்கிறதுலாம் அவங்க மாடர்ன் பெற்றோர் ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு மாதிரி பெற்றோர் ஆயிடுவீங்க. சரி, சோத்திரம், இன்னைக்கு டைம் வேற இல்லை. இங்க பார்க்கும்பொழுது அருமையோல we see that God got upset. தொடர் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரரின் கையிலும் விற்று போட்டார். நீ போறல, யார் கையில, ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாரு, இல்ல வித்துட்டாருன்னா இவங்களை கொடுத்து அவர் லாபம் சம்பாதிச்சுக்கிட்டார். இவர் கொடுத்து நீ போனா எனக்கு காது கேட்கல, லாபம், நீ போனா எனக்கு லாபம் ஒப்பு கொடு. நிறைய இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னு வாசிக்கிறேன். இங்க ஒப்பு கொடுக்கல, என்ன பண்ணாராம், சத்தமா சொல்லுங்க, உன்னை கொடுத்து அவர் லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டார். sometimes God does it. Sometimes God does it. Church, please understand, we need to see the true God of the Bible. இந்த வேதத்தினுடைய உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. விட்டு போட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் அந்த வருஷம் முதல் கொண்டு 18 வருஷமா யோர்தானுக்கு அப்பாலே, 1-2 கிடையாதுமா, 18 வருஷமா யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். அதேங்க, அப்புறம் மாத்திரம் இல்ல, இப்புறமும் வந்துருச்சு. அது அப்புறம் நினைச்சாரு, இப்புறமும் வந்துருச்சு. இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், மிகவும் நெருக்கி ஒடுக்கி மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, அதான் பூச்சி கிடையாது, ஏதோ பிரச்சனை உடனே ஆண்டவரே கத்தாவே அதான் வரும், கத்தாவே கத்துற இதெல்லாம் வரும்ல. அப்போ ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணாங்க இஸ்ரவேல் மக்கள்,
முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். நாங்க பாவம் செஞ்சோம். நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக உங்களை ரட்சியேன். வழங்கல எனக்கு, உங்களுக்கு வழங்குச்சா? ஆகையால் உங்களை என்ன பண்ண மாட்டேன், ரட்சிக்க மாட்டேன். ஐயோ இல்ல பாஸ்டர், அப்படி இல்ல. ரட்சிக்க கூடாதபடி அவர் கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவர் செவி. அது உண்மை. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேங்குது. Church, please understand. So don't make God upset. Don't make God upset. ஆண்டவர் சொல்றார், எனக்கு ரட்சிக்க தெரியும், என்னால் ரட்சிக்க முடியும், ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன் நான், நடுவில் குறுக்க வச்சு சோத்திரம் ரட்சிக்க மாட்டேன். தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். போடா போ, அவங்ககிட்ட போ. நீ தான் போனிய, போ போ போ, அவங்ககிட்ட போ, அங்க போ, அங்க போ, இந்த சிரியாக்கு போ, அங்கே போ, அங்கே போ போ. நீ தான் போனல, வேணும் போல போய்க்கோ. நீ அங்க போய் கேட்க வேண்டியதானே, போய் கேட்க வேண்டியதானே. இப்ப ஏன் இங்க வர? நான் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர். இப்ப ரெண்டாவது முறை ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாங்க, உமக்கு விரோதமாக பாவம். ஃபர்ஸ்ட் சாரி சொன்னாங்க. அதான் நம்ம சொல்றோம், அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அதான் சாரி சொல்லிட்டேன்ல, விட வேண்டியது தானே. ஆமா, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்லுவ, சாரி சொல்லுவ. போ 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 வச்சுக்க, போய் நீ அங்கேயே போய்க்கோ. இப்போ இல்லை ஆண்டவரே, உண்மையாவே சாரி. எப்படி தெரியும் உண்மையாவே சாரி? தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். ஆமென். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி, ஐயா நாங்க தப்பு செஞ்சோம், உங்களுக்கு எப்படி சரின்னு தோடுதோ நீங்க செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். எப்போன்னா ரட்சிப்பை பெறுகிறதுக்கு முன்னமே. Hallelujah. So that's real change. That's real change. நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க ஆண்டவரே, ஆனா நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம், இவ்வளவு தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு அந்த தெய்வங்களை என்ன பண்ண போறேன், நான் ஒதுக்கிட போறேன், இன்னையில நமக்கு சேவை செய்ய ஆரம்பிக்க போகிறேன். நீங்க எப்போ பண்றீங்களோ பண்ணுங்க, என்ன விடுதலை கொடுத்தா நல்லது ஆண்டவரே. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த ஆண்டவர் நம்ம ஏமாத்திடலாம். உண்மையா சொல்றேன், இந்த ஆண்டவர் நல்லா ஏமாத்திடலாமா? ஆமாம்மா, எந்த அளவுக்கு இந்த ஆண்டவர் கோபம் எல்லாம் சொன்னாலும் உண்மைதான். அதே நேரத்தில் ஆகாப் கதையை வாசிச்சிங்கன்னா தெரியும், அவன் தாழ்த்தினான். இந்த ஆண்டவர் எலியா பாரு, ஆகாப் எப்படி தாழ்த்துறான். என்ன ஆண்டவர், அவன் மோசமானவன், தாழ்த்தினா என்னமோ தெரியல, அவர் ஒரு மாதிரி ஆயிடுவாருமா. அவரு இந்த மனாசே இருக்கான் பாருங்க, மோசமானவன், அவன் தாழ்த்தினா இந்த ஆண்டவர் அப்படியே மனம் மாறி. உண்மையா நீ தாழ்த்தி பாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் யாவருக்கும், அப்புறம் கூப்பிட்டு தான் பாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆண்டவர் அருமையோலே மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Yes, he gets upset. ஏன்னா பண்ணது அப்படிப்பட்ட காரியம். கஷ்டப்பட்டு இவங்களை கொண்டாந்து பாலும் தேனு ஓடுகிற தேசத்துக்கு கொண்டாந்து ஆசீர்வதிச்சா இவங்க போய் ஊர் மேய போயிட்டாங்க. உண்மையாவே ஊர்ல இருக்கிற அத்தனை தெய்வங்களும் மேய போயிட்டாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். அதோட போறது மாத்திரம் இல்ல, அருமையோட ராஜாக்கள்ல 2 ராஜாக்கள் திரும்ப பார்ப்போம். என்ன பார்ப்போம்னா, இவளுக்கு என்ன பண்ணாங்க, அந்த தெய்வங்களையும் சேவித்தார்கள்,
கர்த்தரையும் சேவிச்சாங்க பார்க்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்களா, கர்த்தரை சேவிக்காம அவங்கள போய் சேவிச்சாங்க. ஏன் அப்செட் ஆகாது? சரிம்மா, நடக்குது. தொடர்ந்து வாசிக்கலாமா? அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். ஆமென், ஹல்லேலூயா. மனதுருகினார். தொடர்ந்து வாசிக்கலாம். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அம்மோன் புத்திரர் எங்க இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்கம்மா. கீலேயாத் எந்த ஊர்? யார் ஊரு? இஸ்ரவேல் ஊர். இஸ்ரவேல் ஊர்ல யார் இருக்கா? சத்துரு என்ன இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? பாளையம் இறங்கி இருக்கிறான். கீலேயாத் ஒரு முக்கியமான பேர் அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா. கீலேயாத் வந்து அந்த இடத்தினுடைய பேர் கீலேயாத்து, அந்த மக்கள் பேர் கீலேயாத்து, யெப்தாவுடைய அப்பா பேரும் கீலேயாத். ஆமென். இந்த கீலேயாத்துல யார் இருக்கா? சத்துரு இருக்கிறான். ஐயா நன்ற சத்துருன்னா எங்கே இருக்கணும்னா எல்லையில் இருக்கணும், அந்த பார்டரில் இருக்கணும். ஆனால் பார்டரில் இல்லைம்மா, சத்துரு இப்போ எங்கே வந்துட்டான்? உள்ளே வந்துட்டான். ஏன்னா சத்துருக்கு உள்ள இடம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நிறைய இடத்துல வெளியில்லமல்ல, சத்துரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டான், சபைக்குள்ளே வந்துட்டான், கிறிஸ்தவ வாழ்க்கை குடும்பத்தில் வந்துட்டான். காரணம் என்னவென்றால் அருமையான சத்துருக்கு நம்ம இடம் கொடுத்தாச்சு. கீலேயாத்துக்குள்ளாக அவன் பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, have you allowed the enemy to come and camp inside? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற காரியம் அதுதான். அன்னைக்கு இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் சண்டை எங்க நடந்துச்சு தெரியுமா? ஏலா பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னா யூதேயாக்குள்ள இருக்கு, இன் ஜூடா. ஐயா பெலிஸ்தர் வந்து பக்கத்து ஊருங்க, அந்த எல்லையில சண்டை. இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு சண்டைனா ராஜஸ்தான்ல நடக்கணும், பஞ்சாப்ல நடக்கணும், பூனாவில் நடக்கக்கூடாது, நாக்பூர்ல நடக்கக்கூடாது, ஹைதராபாத்ல நடக்கக்கூடாதுமா. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவங்க எங்க வந்துட்டாங்க? உள்ள ஊடுருவி வந்துட்டாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சத்துரு வெளியே இல்லை, போனா சத்துரு கிடையாதுமா, என் வீட்டுக்குள்ளேயே சத்துரு வந்துட்டான். இன்னைக்கு காரணம் என்ன? அவ்வளவு இடம் கொடுத்தாச்சு, பிரச்சனைக்கு இடம் கொடுத்தாச்சு. அப்படிப்பட்ட நிலை காணப்படுகிறது. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? யுத்தம் செய்கிற மனுஷன் யார்? ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள். கீலேயாத்தின் யெப்தா பலத்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கீலேயாத்தில் யெப்தா என்ற தமிழ்ல வாசிக்கிறேன். இங்கிலீஷ் ரொம்ப அழகா வாசிக்கிறோமா? இங்கிலீஷ் நான் வாசிக்கிறேன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்க. நவ் ஜெப்தா இங்கிலீஷ் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? இப்பொழுது யெப்தா. என்ன சொல்லணும்னா இன்னைக்கு தான் செய்தி வந்து யெப்தா தான். இது வந்து பேக்ரவுண்ட். நியாயாதிபதிகள் காலம், சீர்குலைந்த நிலையின் காலம், ஜனங்கள் கர்த்தரை சேவிக்காமல் மற்ற தெய்வங்களை சேவித்த ஒரு காலம், அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத காலம். அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யெப்தாவை குறித்து பார்க்க போகிறோம். யெப்தா என்றால் அருமையாவுள்ளே whom God sets free, தேவனால் விடுவிக்கப்பட்டவன், தேவனால் விடுதலை பெற்றவன். வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன், வேசியினுடைய பிள்ளை. அவன் ஒரு விபச்சாரி, வேசியினுடைய பிள்ளை. ஐயா இன்றைக்கு இந்த யெப்தா யார்? இந்த யெப்தா யாருன்னு பார்க்க இந்த காலவெளியில சற்று யெப்தாவை குறித்து நாம் கவனிக்கலாம். அருமையாளே, அவன் கீலேயாத்தினுடைய மகன் எனப்பட்டு பார்க்கிறோம். அவன் மகா பராக்கிரமசாலியா பார்க்கிறோம். ஆனால் அவனோ வேசியின் பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. அருமையாளே, கீலேயாத்துக்கு பார்க்கலாம். கீலேயாத் யாருங்க? அவன் ஒரு பேர் போனவன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த தேசத்தினுடைய பெயர் தான் அவனுடைய பெயர். அந்த தேசத்தில் அருமையாவுல ஒரு பேர் போன ஒரு நல்ல அருமையாவுல ஒரு மதிப்புள்ள குடும்பத்தை சார்ந்தவன் கீலேயாத், அவங்க அப்பா. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா அவனை குறித்து வாசிக்கிற அருமையாவுல அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவர் எங்க போறாரு? இவரு வேசிக்கிட்ட போறார். ஐயா இன்றைக்கு நல்லா அறிந்து கொள்ளலாம்.
இவன் என்ன பண்ணியிருக்கலாம், இவளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அந்த நாட்கள் நன்றா எடுத்துக்கொள்ளலாம். மறுமையோட எப்தா வந்து ஒரு வேசியின் பிள்ளை, ஒரு வப்பாட்டியின் பிள்ளை கிடையாது. வேதத்தில் வாசிக்கிற மறுமையோட அந்த நாட்களில் 2 மனைவி 3 மனைவியெல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம தெரியும் பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு எத்தனை மனைவி? 2 மனைவி 4 மனைவி 2, அப்புறம் வப்பாட்டி அது மறைமனையாட்டி வந்து இன்னும் 2. சரிங்களா? யாக்கோபுக்கு. ஆபிரகாமுக்கு மனைவி 1, அப்புறம் 2, அப்புறம் 2 சேர்த்துக்கிட்டது 2. சரிங்களா? ஈசாக்குக்கு 1. தாவீது கூட மனைவிகள் இருந்தாங்க, அப்புறம் வப்பாட்டிகள் இருந்தாங்க. சாலமன் போக வேண்டாம், அதுக்கு ஜாஸ்தி நம்பர் ஆயிடும். சரியா? சவுலு கூட மனைவிகள் இருந்தாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லாமேக்கு 2 மனைவி. அருமையா. ஸோ இந்த செல்வம் நிறைந்த இந்த கீலியாத் என்ன பண்ணிருக்கலாம், மனைவிகளை சேர்த்திருக்கலாம். அப்படி பார்க்கல, மனைவி தான் வாசிக்கிறோம். வப்பாட்டி என்ன பண்ணிருக்கலாம், இவளை சேர்த்திருக்கலாம். இவ வப்பாட்டியும் இல்லை, ரொம்ப தெளிவா வாசிக்கிறோம். இவன் யாருன்னா பரஸ்திரியின் மகன், இன்னொரு மனைவியின் மகன் அல்ல, ஒரு வப்பாட்டியின் மகனும் அல்ல, ஒரு வேசியினுடைய மகன். நல்லா தெளிவா வசனம் வாசிக்கிறோமா, தெளிவா போட்டிருக்கு. He is a son of a harlot. Amen. Hallelujah. அருமையாவே கொஞ்சம் வேசியின் இடத்துல வரலாம். வேசி நமக்கு எல்லாம் தெரியும். இந்த வேசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனி ப்ரொஃபஷன். இன்னைக்கு வந்து அது ஒரு லீகல் ப்ரொஃபஷன் ஆக்கணும்னு பார்க்குறேன். நிறைய அவங்க ப்ரொஃபஷன் நல்லா அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட வேசி மாதிரி பிள்ளைய பெற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதெல்லாம். ஏன்னா அந்த பிள்ளைலாம் பெற்றா வேலை சரியா ஓடாதுமா, வேலை ஓடாதுமா. So she is a professional prostitute. அருமையாவே அருமையாவே இந்த தெளிவா வாசிக்கிற இவள் ஒரு வேசி. இவள் வேசி. நமக்கு தெரியும், ஓசியா வந்து கர்த்தர் அழைக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசி அழைச்சு நீ யாரை கல்யாணம் பண்ணு, ஒரு வேசி சோனம் போன கல்யாணம் பண்ணு. ஆனா அதுக்கப்புறம் என்ன மாறிடுறாவ, மனைவியா மாறிடுறா. அப்புறம் கெட்டு போறா, திருப்பி மனைவியா மாறுறா. ஆனா இவ அப்படி கிடையவே கிடையாது. From the beginning till the end இவ யாரு? She is a prostitute. அவளுக்கு எந்த விதமான சங்கோச்சம் கிடையாது. எத்தனை பேர் வேணா வருவாங்க, ஆனா எந்த ஆளை வச்சு என்ன பண்ண மாட்டாவ, பிள்ளை பெத்துக்க மாட்டா. அதுதான் அவளுடைய வாழ்க்கை. ஒரு தரங்கட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டதா. இதை குறித்து அவளுடைய வெக்கம் இல்லை, எந்த விதமான சங்கோச்சம் இல்லை. இதுதான் அவருடைய வாழ்க்கை. அருமையாவில் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தது. திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு ஒரு நாளைக்கு, இப்படியே வாழ்க்கை போகுது, எனக்கும் என்ன இருக்கட்டும், ஒரு பிள்ளை இருக்கட்டுமே, நாளைக்கே வயசான காலத்தில் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவ ஒரு பிள்ளையை பற்றிக்கிற. கூட இருக்கிறவங்க மற்றவங்கலாம் அந்த வேசி இந்த மாதிரி பண்ணாதடி, இந்த மாதிரி பண்ணினா உனக்கு ஒரு மார்க்கெட்டு போயிடும்டி, இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு அவ பார்த்தா பிள்ளைனா இவன் மற்றவங்க மாதிரி இல்லையே, அவள் சூஸ் பண்ணுவா. யார்கிட்ட பிள்ளை, யாராவது பணக்காரன், அப்புறம் யாராவது பலசாலி. ஏன்னா வேசி தானே, இவன் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி சூஸ் பண்ண ஆள் தான் யாருங்க, கிலியாத். ஐயா, அவனுடைய சுகத்தை அவன் தீர்த்து கொண்டான், இவருடைய ஆசை தீர்த்து கொண்டான். இவங்க என்னமோ கேடு கட்டவங்க என்னென்னமோ பண்றாங்க. ஆனா ஒரு பரிதாபப்பட்ட பிள்ளை வந்து பிறக்குது இங்க, அதுதான் யெப்தா. ஜெப்தா is a victim of of people's selfishness. 2 சுயநலவாதிகளுடைய விளைவு தான், பிரதிபலிப்பு தான் ஜெப்தா. இன்னைக்கு பல நேரங்கள் அருமையுள்ள நீங்களும் நானும் அநேகருடைய சுயநலத்தின் விளைவாக நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிறோம். சுயநலத்தின் விளைவாக, அநேகருடைய இச்சையின் பலனாக, மற்றவருடைய இச்சையின் பலனாக பிறந்தவன் தான் யெப்தா. He is a product of somebody's lustful desire. இன்னொருடைய தவறின் விளைவாக பிறந்தவன், இன்னொரு பாவத்தின் விளைவாக பிறந்தவன் யெப்தா. What do you do? அருமையாவே இன்னைக்கு இந்த நிலைமைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் எதுவுமே செய்யல, ஆனா என்ன பண்றது, என் வாழ்க்கையில மத்தவங்க செஞ்ச தப்புனால நான் இப்ப அவதிப்படுறேன். I'm a victim of life not because of me. I didn't do anything. நான் எந்த தவறும் செய்யலமா, யாரோ அவங்க தப்பு செஞ்சதுனால இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் இப்போ எல்லார் வாயிலும் பூந்து வந்துகிட்டு இருக்கேன்.
Sometimes, you know what, life is hard, life is very difficult. சில நேரத்தில் அருமையோட வாழ்க்கை மிக மிக கடினமான காரியமாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த எப்தா என்ன பண்ணுவான், அப்பப்போ எக்ஸசைஸ் செய்வான், அப்பப்போ பாடி பில்ட் பண்ணுவான். இஸ் அ மைட்டி மேன் ஆஃப் வேலர். அவன் பராக்கிரமசாலி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த நாட்களில் ஏதோ ஒரு குறையை மறைக்கிறதுக்கு நல்ல உடுப்பு உடுத்துவாங்க. அவங்க வந்து காசு நிறைய, ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு கரை இருக்கு, அதை போக்குவதற்கு நல்ல நல்ல உடுப்புலாம் உடுத்துவாங்க. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பைக் வாங்கணும், எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கணும், எக்ஸ்பென்சிவ் செல்போன் இருக்கணும். ஏன்னா அவனோட மதிப்பு அவங்களுக்கே தெரியுது. அவங்க மதிப்புல சத்தமா சொல்லுங்க, குத்தம் ஆனால் சொல்ல உண்மை, அவங்களுக்கே தெரியுது அவங்க மதிப்புல குறை. அவங்க மதிப்பு எதுல இருக்குன்னா அவங்க வச்சிருக்கிற செல்போன்ல இருக்கு. அடுத்தது தான் எனக்கு இந்த செல்போன் வாங்கி கொடு, அவசியம் இல்லைப்பா. எனக்கு இவ்வளவு இந்த உடுப்பு, இந்த காசுல உடுப்பு உடுத்தினாதான் காரணம் என்ன, உனக்கே தெரியுது நீ யார் தெரியுமா, சீப். சீப். நன்றா எடுத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு அருமையாளே. இதுதான் உண்மையான மனநிலை. இன்னைக்கு அநேக மக்கள் அருமையாளே எப்படி என்ன பண்றாங்க, இந்த வெளி தோட்டத்தில் உள்ள இருக்கிற குறைகளை மூட பார்க்கிற எப்தா அப்படிப்பட்டவனா இருக்கிறான். அவன் ஒரு பரஸ்திரியின் மகன், வேசியின் மகன். அதில் மறைத்துக்கொள்ள என்ன பண்ணுவான், டெய்லி கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஜம்முன்னு ஆயிட்டு அப்படிலாம் பண்ணு, பாடி பில்ட்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணுவான். ஐயா என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் குறை இருக்குமா. எனக்கு அநேகரோட வாழ்க்கையில் அருமையாக இப்படிப்பட்ட குறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கம்மா. ஜெஃப்தா அவன் இந்த தப்பு செய்யல. யூ கான்ட் பிளேம் ஜெஃப்தா இன் எனி வே. எந்த விதத்திலும் அவனை குறை சொல்ல முடியாது, அவன் தப்பு கிடையாது. சில வாழ்க்கையில பிரச்சனை பாதியில் வந்துச்சு. நம்ம எல்லாம் தெரியும் அருமையாளே, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நாகமானை குறித்து வாசிக்கிறோம். அருமையாளே, அவனும் மகா பராக்கிரமசாலி, ஆனா அவனும் ஒரு குஷ்டரோகி. அவனுக்கு குஷ்டரோகம் பாதியில வந்துச்சுமா. அருமையாளே, நாம் 2 சாமுவேலை பார்க்கும்பொழுது 9ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மேவிபோசத்தை குறித்து வாசிக்கிறோம். அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவன். அருமையாளே, ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அவன் தாத்தாவும் அப்பா இறந்து போனாங்க. அவனுடைய தாதி அவனை கொண்டு போகும் பொழுது தடுக்கி விழுந்து விட்டால், அருமையாளே தவறி விழுந்து விட்டால், விழுந்து போனவன் என்னவாயிட்டான், முடமாயிட்டான். சில நேரத்தில் மற்றவங்க தப்புனால நம்ம வாழ்க்கையில் பாதிக்கப்படுது. ஆனால் பிறந்ததுலேருந்தே என் வாழ்க்கையில் குறை இருக்கு, நான் எந்த தப்பு பண்ணலங்க. I didn't do anything wrong, but I am a victim of life. Life is supposed to be good. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்க காரியம் என்னவென்றால், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, when a baby is conceived, when a child is conceived, அந்த கருதரிக்கிற அந்த நேரத்தை விஞ்ஞானிகள் படம் எடுத்திருக்காங்க. ஒரு வெளிச்சம் வருதுமா. ஆமென். They are unable to understand. அவங்களால் விளங்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, ஜிங்க் இஸ் ரிலீஸ், அதோட லைட் வருதுன்றாங்க. ஆனால் என்ன சொல்றேன்னு தெரியலங்க, ஒரு பிள்ளை கருதரிக்கும் போது எங்க ஜீவன் இருக்கும், அந்த ஜீவன் வர நேரத்தில் ஒளி வருது. ராமன் சொல்லுவோமே, இப்படிதான் ஆண்டவர் நம்மளெல்லாம் படைச்சிருக்கார். ஆனால் எப்தா வாழ்க்கையில் ஒளி வரலமா, இருட்டு தாமா வந்துச்சு. எல்லார் வாழ்க்கையிலும் ஜீவன்னா வெளிச்சம், ஜீவன்னா சந்தோஷம். ஆனா எப்தாக்கு அப்படி கிடையாதுமா. யோசிச்சு பார்க்கலாம், பிறந்த நாள்ல இருந்து எங்க இருந்திருப்பான் ஐயா, யார் தூக்கி வளர்த்திருப்பா ஐயா, யோசிச்சு பாருங்கம்மா. இதுதான் எப்தானோட வாழ்க்கை. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்ல, பரவாயில்ல இந்த பிள்ளை எங்க வளரட்டும், என் வீட்டில் வளரட்டும் சொல்லிட்டு சின்ன வயசுல வளர்றான். வளர்ந்த பிறகு ஒரு நாள் அவங்க அப்பா மண்டையை போட்டான், அவங்க அம்மா செத்து போனா. வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு, அவன் மனைவி பெற்ற பிள்ளைகள் பெரியவங்களான பின்பு, அவர்கள் எப்தாவை நோக்கி, அவர்கள் நல்ல கவனிங்க, அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே, எங்க தகப்பன் வீட்டுல சுதந்திரம் இல்லை. கொஞ்சம் இந்த சொத்து யாருடைய சொத்து? இது பார், உங்க அம்மா சொத்துனா சொல்லு, நான் போயிடுறேன். எனக்கு யார் அப்பா தெரியுமா? உனக்கு யார் அப்பாவோ அவர்தான் எனக்கும் அப்பா. ஆனா பேச முடியலையே. எனக்கு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனா பேசுறதுக்கு வாய் வரலம்மா. வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசுவேன், வீட்டுக்கு வந்து நான் இப்படி பேசுறேன், எல்லாம் பேச, அங்க பேச வேண்டியது தானே. அங்க அவனுக்கு சொன்னாங்க,
என் அம்மா குறித்து சொன்னாங்க, என் வளர்ப்ப பெருப்பா குறித்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேச்சே வரல. எனக்கு ஆக்சுவலாக உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்குமா, எனக்கு I've got the right, பிகாஸ் இது வந்து அம்மா சொத்து கிடையாது. யார் சொத்து? இது அப்பா சொத்து. அப்பா சொத்துனா இந்த எப்தாக்கும் உரிமை இருக்கு. எப்தாக்கும் எக்கிலியா தான் அப்பா. ஆனால் சொல்ல முடியலையே. பல நேரங்கள் அருமையாளர் இன்றைக்கு வாழ்க்கையில இப்படி எப்தா போன்ற சிச்சுவேஷன் நிறைய மக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா பக்கத்துல ரைட் இருக்குமா, அந்த நியாயத்தை நாள் பேச முடியலையே. நியாயத்தை கூட பேசக்கூடாத ஒரு நிலையில எப்தா காணப்படுகிறான். ஆகையால் அருமையால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? டேய் போடா, வீட்டு விட்டு வெளியே போடா, பேசிப்பாங்கண்ணே போடா. கெட்ட வார்த்தை சொல்லி, கெட்ட வார்த்தை அவனுக்கு சரியான வார்த்தை. What you do when a cuss word is the right word to you. ஒருத்தனை திட்டும் போது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறோமே, அதுதான் அவனுடைய நியாயமான வார்த்தை. சர்ச், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சில பிரச்சனை இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டமான பிரச்சனைமா. எப்தா அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே போறாமா. நீங்க நிறைய பேர் ஓடுறாங்கம்மா, எங்கெங்கயோ ஓடுறாங்க. கொஞ்சம் அவங்க கிட்ட வந்துட்டா உடனே ஓடி போயிடுவாங்க. கொஞ்சம் அவங்களை தெரிஞ்சுக்கிட்டா ஓடி போயிடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? they are running from themselves. யாருக்கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. எல்லாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னைக்கு கொஞ்சம் மற்றவங்களுக்கு அந்த உண்மை தெரியுதோ அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடி போவாங்க. they have been running from themselves and Jephthah fled. அவன் ஓடி போகிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். சில விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். வீணரான யார்தான் சேருவா? நீ ஓடி போனா உங்ககிட்ட சேர்றவங்க எல்லாம் வீணாரு தான். யார் ஓடி போனாலும், தாவீதே ஓடி போனாலும் அவங்ககிட்ட சேர்ந்தவங்க யாரு? 2 சாமுவேல் அருமையாவில் 22ஆம் அதிகாரம் அடுத்து வாசிக்க வேண்டாம். அருமையாவில் அதுல அவங்க ஓடி போகிறான். ஓடி போனது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஓடி போகிறான். ஓடி போகும்பொழுது எல்லாம் வீணானவங்க தான் சேர்ந்தாங்க. கடன் பட்டவங்களுக்கு, குறப்பட்டவங்களாம் சேராங்க. அருமையாவில் நீ ஓடி போகாதம்மா, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். திட்டம் வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நான் யோசித்தேன். இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்பட்டால் கர்த்தர் யார் அனுப்புவார்? ஒரு ரட்சகன் அனுப்புவார். ஒருவனை விடுவிக்கிறதுக்காக இஸ்ரேல் மக்களுக்கு பிரச்சனை கொண்டாந்தார். நான் இவ்வளோ நாள் யோசிச்சது ஸ்டோரிஸ் அபவுட் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், இன்னொன்று ஸ்டோரிஸ் அபவுட் ஜெஃப்தா. ஆமென். ஆண்டவர் எப்படியோ காப்பாற்றிருக்கலாம், ரட்சித்திருக்கலாம். ஆண்டவர் பார்த்தாரு, மன்னிச்சிட்டாரு, இறங்கினாரு. இறங்கின பிறகு சத்துருவ கிட்ட கொண்டாடுறார். ஏன் சத்துருவ கிட்ட கொண்டாடுறாருன்னா, அங்கே ஒருத்தன் அநியாயமாக கஷ்டப்படுறான். நம்ம வாழ்க்கையில் ஒருத்தன் அநியாயமாக கஷ்டப்படுறான். அவன் தப்பே பண்ணல, மற்றவங்க செஞ்ச தப்புனால கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அவன் என்ன பண்ண போறேன் நான்? ஆமென். நான் நம்புகிறேன், பைபிளில் போட்டில்ல, நான் நம்புகிறேன் இவங்க அம்மா தான் அவனுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவன் யார்கிட்ட வந்தான்? வேசிக்கிட்ட வந்துட்டு போயிட்டான் அவன். இந்த அம்மா அருமையாக உள்ள பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்த உடனே இந்த அம்மா பேர் வைக்குது, மகனே உன்னை கர்த்தர் விடுவிப்பார்ப்பா. ஜெஃப்தா மீன்ஸ் God whom God sets free. என் வாழ்க்கை கேடு கெட்ட வாழ்க்கை, என் வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கை. ஆனால் மகனே எனக்கு தெரியும், ஒரு நாளைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை விடுவிப்பார். அவனுக்கு என்ன பேர் வச்சா? எப்தா. எப்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த எப்தாவை கண்ணோக்குகிற தேவன், எப்தாவை விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்த காரியம் என்ன? 11ஆம் அதிகாரம் அருமையானவர்களே வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவங்க போன அதிகாரத்திலேயே பாளையம் இறங்கினாங்க. ஆமாவா இல்லையா? அவங்கள கொஞ்சம் பாஸ் பண்ண வச்சுட்டார் ஆண்டவர். ஏன் பாஸ் பண்ண வைக்கிறாருன்னா, அதுக்குள்ள யாரை ரெடி பண்றாரு? ஆமென்.
இப்ப என்ன பண்றார்? மறுபடியும் அம்மோன் புத்திரர் வந்து சண்டைக்கு வராங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் ஆமென். எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் மித்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிறது சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். ஆமென். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். என்னவா இருக்கணும்? தலைவனாய். அவங்க எப்படி இராதபடி தள்ளினாங்க? சகோதரனா இல்லாதபடி தள்ளினார்கள். அவனை கத்த தலைவனாக்கினார். ஏன்னா whom God sets free. God says, இந்த காலவெளியில் அருமையாவுல, are you the Jephthah here? இந்த வருஷ கடைசியில் அருமையாவுல ஆண்டவர் கட்டுகளை அறுத்து போடுகிறார். பல செய்திகளை கேட்டோம். சில நேரத்தில் நம்ம எப்தா போல என்ன பண்ணுறோம்? we become victims of life. நான் என்ன ஒன்றும் சொல்லாதீங்க, எனக்கு என்னன்னு தெரியல, என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டத்துக்குள்ளா போகிறேன். I go through this tremendous distress, distress. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன். I don't know why this happens. Somebody did something of their own selfishness. அவரோட சுயநலத்தினால அவங்க செஞ்சாங்க. நான் இன்னைக்கு இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன். கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை கண்ணோக்குகிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படியோ விடுதலை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை காட்டிலும் ஒரு எப்தாவுக்கு கத்தர் விடுதலை கொடுக்க சித்தமுடையவராக இருக்கிறார். இந்த கால்வெளியில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் கத்தர் உன்னை தனி நபராய் உன்னை பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை கண்ணோக்கமாக இருந்து யார் தள்ளினாங்களோ அவங்க மத்தியில் உன்னை தலைவனாக கத்தர் மாற்ற சித்தமுடையவராக இருக்கிறார். whom God sets free. கத்தர் விடுதலை ஆக்கினால் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. உன்னை அதான் வாசிக்கிற, உன்னை வாலாக்காமல் தலையாக்குறது, கீழாக்காமல் மேலாக்குறது சத்தியமா உண்மைமா. ஆனால் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த இரட்சகரை, இந்த தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுமா. ஏன் தெரியுமா? கத்தர் அனுமதிக்கிறார். ஏன் பார்வோனை அனுமதிக்கிறார்? நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க ஏன் கோலியாத்தை அனுமதிக்கிறார்? ஐயா தாவீதை ராஜாவாக்குவதற்கு. இன்றைக்கு ஏன் அருமையாவளை மீதியான அனுமதிக்கிறார்? கீதியோனை அருமையாவளை தலைவனாக்குவதற்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த வருஷ கடைசியில் அறிய வேண்டிய காரியம் என்ன? ஐயா எப்தா போல ஒருவேளை அநியாயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது மாதிரி இருந்தா, ஒருவேளை எப்தாவை போல நியாயத்தை கூட பேசக்கூடாத நிலையில் இருந்தா, இன்றைக்கு கத்தர் எப்தாவை பார்த்து சொல்கிறார், நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை மறுபடியுமா யார் உன்னை புறக்கணித்தார்களோ அவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்த போகிறேன். கண்ணில் முடிச்சு வைக்கலாமா? கண்ணில் முடிச்சு வைக்கலாம். whom the son sets free, he is free indeed. The one who fled was asked to be the head. யார் முகத்துக்கு பயந்து ஓடுறியோ அவங்க வந்து கூப்பிட்டு, நீ எனக்கு தலைவனா இருக்கிறியாப்பா, நீ எங்களுக்கு லீடரா இருக்கிறியா? இது ஆண்டவர் தான் செய்ய முடியுமா? அருமையாவில் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். 2 காரியங்களை இங்கே பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம், இஸ்ரவேல் மக்களுடைய நிலை. அவங்க என்ன பண்ணாங்க? லவோதியா காலத்தில், நியாயாதிபதிகள் காலத்தில், மல்கியான் காலத்தில் இருக்கிறது போல, நம்முடைய காலத்தில் இருக்கிறது போல அருமையாவில் கத்தரை விட்டு விட்டு உலகத்தை நாடி போகிற மக்கள். நன்றாக அறிந்து கொள்ளலாம், ஆண்டவர் கோபப்படுவார். ஆண்டவர் கோபப்படுவார்மா. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு சும்மா ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அதே நேரத்தில் தயவு செய்து ஆண்டவர் கோபம் மூட்ட வேண்டாம். அப்படி கத்தர் ஒப்பு கொடுப்பார் மாத்திரம் இல்ல, விற்று போடுவார், வித்துருவார் ஆண்டவர். Please understand, don't go to that place where God would sell you. அவர் உன்னை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார், வித்துருவார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒப்பு கொடுக்கிறது வேற, வாங்கினவன் காசு கொடுத்து வாங்கி இருக்கலாம், உன்னை சும்மா விட மாட்டான், அழிச்சிருவான் உன்னை. You know what it is to be sold? Amen. Don't do it. Amen.
உண்மையாவே கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்க, ஆண்டவரும் கூட்டத்தை பார்க்கிறவர் இல்ல, தனி நபரை பார்க்கிற தேவன். ஒரு தனிப்பட்ட ஆளை இந்த சபையில இந்த கால ஆராதனை நிறைய பேர் இருந்தாலும் அருமையாவுல உன்னை கர்த்தர் காண்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய நியாயத்தை மற்றவர்களிடத்துல பேசக்கூடாத நிலையில அப்படியே வாய் கட்டின நிலையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை காண்கிற தேவன். ஆண்டவர் ஆள் அனுப்புவாருமா, ஆள் அனுப்பி உன்னை கூட்டிட்டு போவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாவுல இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, நம்ம கைவிடுகிற தேவன் அல்ல. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அருமையாவுல, கொஞ்சம் பொறுமையா இருமா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஆண்டவரை பற்றிக்கொள். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை தலை தூக்குவ, உன் தலைக்கு உன் முகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். இந்த வருஷ கடைசியில இந்த கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போடுகிறவராக இருக்கு. whom God sets free. hallelujah, 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 hallelujah. உன்னுடைய பின்னணி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு அதை கர்த்தர் மாற்றி போடுகிற தேவன், அதை கர்த்தர் மாற்றி போடுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எப்தாக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டார், எப்தாருக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட்டார். இதே தேவன் அருமையோடு உன்னையும் கர்த்தர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில இங்க சில எப்தாக்கள் உண்டுயா, இருக்கிற கஷ்டத்தை பல விதத்தில் நாங்கள் மூடி மறைக்க நாங்கள் முற்படுகிறோம். எங்களுடைய பணத்தை வைத்து, எங்களுடைய செல்வத்தை வைத்து, எங்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்து நாங்கள் மூட முற்படுகிறோம். ஆனால் நீர் எங்களை ஆண்டவரே தெளிவாய் பார்க்கிறீர், நிர்வாணமாய் பார்க்கிறீர் ஆண்டவரே. இப்படி கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட எப்படி ஆண்டவரே நாங்களை ஏமாற்ற முடியும்? யாக்கோபு யார்கிட்டயோ ஏமாத்தனையா, நீர் பேரை கேட்டா சொல்லிட்டானே, யாக்கோபுன்னு சொல்லிட்டானே. இந்த யாக்கோபு இஸ்ரவேலை மாற்றின தேவன். இந்த எப்தா வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீர் பார்த்து விடுதலை கொடுத்த அதே தேவன் இந்த காலவெளியில் யார் யார் இந்த எப்தா நிலையில் இருக்கிறார்களோ அந்த எப்தாக்களை கர்த்தர் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேவன் தாமே ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டளையிட்டு கட்டவிழ்ப்பை கட்டளையிட்டு வழி நடத்துவீராக. ஆசீர்வாதம் வாழ்ந்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக ஒரு பெரிய விடுதலை அவர்கள் சுதந்திரிக்க அனுபவிக்க கிருபை தாரும். ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.